தமிழகத்தை கலக்கிய 2 கொள்ளையர்களை கைது செய்த விழுப்புரம் போலீசார் 22 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணத்தை கைப்பற்றினர். விழுப்புரம் ஜானகிபுரம் மேம்பாலம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்த 2 பேரை பிடித்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது சங்கரன் கோவிலைச் சேர்ந்த சாமுவேல் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பது தெரியவந்தது. அவர்கள் மீது சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 40க்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் கிடுக்குப்பிடி விசாரணையில் இருவரும் விழுப்புரம் நகர் பகுதியில் 6 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துச் சென்றதும் அம்பலமானது. பகல் நேரங்களில் டிப்டாப் உடை அணிந்தபடி நோட்டமிட்டு இரவு நேரங்களில் கொள்ளையடிப்பதையும் கிடைக்கும் நகை பணத்தை வைத்து நண்பர்களுடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று ஆடம்பர சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் தெரியவந்தது. இருவரிடமும் இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 35 சவரன் நகைகள், 1,95,000 ரூபாய் ரொக்கம், பைக் மற்றும் 2 இரும்பு கம்பிகளை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.